ஒரு காமனான பிஸ்னஸ் ஓனர்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து டீ கடை வச்சிருக்காப்புல. இப்போ நான் ஒரு டீ கடை வச்சிருக்கேன். அந்த டீ கடை வந்து நான் கஃபேவா மாத்துறேன். நல்லா ஹை எண்ட் கஃபேலாம் போட்டு ஒய்ஃபைலாம் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன். நல்லா சேர்லாம் பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணி நார்மல் டீ கடையை ஒரு ஹை எண்ட் கஃபேவாக மாற்றிட்டா அது ஸ்டார்ட் அப்புக்குள்ள வருமா வராது? இது கரெக்டான ஆன்சர் பண்ணணும்னா இப்போ இந்த சாயின்னு எடுத்துக்கிட்டதுலயே பிஸ்னஸ் ஸ்பாட்டுங்கிறது 10 ரூபா 15 ரூபாய்க்கு ஒரு செக்மெண்ட் இருக்கு. அதை விட்டுட்டா அதுக்கு அடுத்தது லார்ஜ் என்டர்பிரைசஸோட கெஃபே, லெட்ஸ் சே ஸ்டார்பக்ஸ், சிசிடி, இந்த மாதிரி அபவ் 100 ரூபி. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்வீட் ஸ்பாட் இருக்கு. அந்த ஸ்வீட் ஸ்பாட்ல இப்போ பிராண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. லெட்ஸ் சே சாய் கிங்ஸ்லாம் அதில் இருக்கிற செக்மெண்ட்ல பொசிஷன் பண்ணவங்க தான். சாய் கிங்ஸ் ஆரம்பிக்கும் போது எக்ஸாக்ட்லி அந்த ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி நான் இவங்க தர அம்யூனிட்டிஸை நான் இங்கே தர போகிறேன், நான் இங்கே இருக்கிற க்ரௌட் இங்கே கொண்டு வர போகிறேன். இது ஒரு புது செக்மெண்ட் பில்ட் பண்ணுது. பட் ஆனால் இந்த செக்மெண்ட்டை பில்ட் பண்ணாமல் நான் என்ன பண்ண போகிறேன், திருப்பி நானும் போயிட்டு 10 ரூபா 5 ரூபாய்க்கு ஒன்று விற்க போகிறேன், இல்லை 50 ரூபா செக்மெண்ட் ஆல்ரெடி 4 பிராண்ட் இருக்காங்க நானும் விற்க போகிறேன்னா அது ஸ்டார்ட் அப் கிடையாது, அது நார்மல் பிஸ்னஸ் தான். இப்போ இருக்கிற ஒரு ஆன்சைட்டி என்னன்னா ஸ்டார்ட் அப் நான் சொல்லியே ஆகணும்ட்டு எதையோ ஒன்று பண்றதா இருக்கு. பிஸ்னஸ் பண்ண தப்பு கிடையாது, அது இது லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ், நான் பிஸ்னஸா பண்ண நினைக்கிறேன், இதுதான் என் தொழில் அப்படின்ட்டே பண்ணலாம். எந்த பியர் பிரஷர்ல ஸ்டார்ட் அப் பண்ணி ஆகணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்றேன்னு சொல்றதையே ஒரு ஓல்டு ஸ்டைலா பார்க்கறாங்க. பிஸ்னஸே பண்ணாலும் அது ஸ்டார்ட் அப்னு சொன்னாதான். நானும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். Even though I am running a digital marketing agency, I used to call it as a startup unless and until I meet Surya bro. Okay, பட் இருந்தாலும் நான் இன்னும் ஸ்டார்ட் அப் தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அப்படி சொன்னா தானே மதிக்கிறீங்க அப்படி நிறைய பேருக்குள்ள ஒரு தாட் இருக்கு. பிஸ்னஸ்னா அந்த பிஸ்னஸ்ன்னு சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. எக்ஸாக்ட்லி. ஸோ இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் மேக் பண்ணுறதை விட பிஸ்னஸ் நல்ல மணி. எக்ஸாக்ட்லி, உண்மை அதுதான் ஆக்சுவலாக.